விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோஜித். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டு கம்பை எப்படி பராமரிப்பது, எப்படி நடவு செய்யுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போது நம்ம எப்படி பயிர் செய்ய போகிறோம்னா, ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து இரவை பயிர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. இரவை பயிர்னா நம்மளோட நீர்ப்பாசனத்தை வச்சு நம்ம பயிரிடுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, அதாவது மழை நம்பி தான் வந்து பயிரிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ மானாவாரி பயிர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே வந்து 1 ஏக்கர். இந்த 1 ஏக்கருக்கு எவ்வளோ கம்பு விதைகள் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 கிலோ கண்டிப்பாக தேவைப்படும். இந்த விதையை வந்து நம்ம எப்படி விதைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலத்தை வந்து நல்லா ஏறு ஓட்டிக்கணும். ஏறு ஓட்டிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரம்னு சொல்லுவாங்க, அதாவது மாட்டுச்சாணம் சொல்லுவாங்க, தழை உரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு ரெண்டாவதாக வந்து நல்லா ஏறு ஓட்டிடணும். ஓட்டிட்ட பிறகு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு பிறகு 4 நாள் அப்படி இல்லைன்னா 1 வாரத்துக்கு அப்புறம் 3வதாக நம்ம வந்து ஏறு ஓட்டிடணும். ஏறு ஓட்டிட்ட பிறகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கம்பு வந்து எல்லா இடமும் நல்லா தாராளமாக விதைச்சி விட்டுடணும். விதைச்சி விட்ட பிறகு ஒரு தண்ணி பாசனம், மறுபடியும் ஒரு தண்ணி பாய்ச்சிட்ட பிறகு கம்பு வந்து நல்லா தாராளமாக வளர்ந்து வந்துடும். வளர்ந்து வந்துட்ட பிறகு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக களை எடுத்தாகணும். எதுக்காக அந்த களை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிரிடுறப்பே வந்து மானாவாரி பயிரில் வந்து சில பேர் வந்து களை எடுக்காமல் விட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்போட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாகவே ஆகிடும். இதே நம்ம களை எடுத்தோன்னா கம்போட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வளர்கிற தேவையில்லாத செடிகளால் வந்து என்ன ஆகுனா, நம்ம முன்னாடியே போட்டிருந்த உரத்தில் வந்து எல்லா சத்துமே வந்து அந்த செடிகள் எடுத்து களை எடுத்துட்ட பிறகு பஞ்சகாவியம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதோட 60 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வந்துடும். பூ வந்துட்ட பிறகு நீங்கள் பஞ்சகாவியம் பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை விட்டுடுங்க. இயற்கையான முறையில் வந்து நீங்கள் மருந்தை வந்து பயன்படுத்துங்க. 90லேருந்து 110 நாளுக்குள்ளே வந்து பயிர் வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நம்ம தாராளமாக வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு லாபகரம் தான் வரும் உங்களுக்கு. இப்போது இதை வந்து எந்தெந்த மாதம்லாம் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதத்தில் வந்து ரொம்ப சிறப்பான விளைச்சல் வந்து தரும். இந்த மாதத்தில் வந்து தாராளமாக பயிரிடலாம். சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு கம்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் எல்லாருமே பயிரிடுங்க. இப்போ ஒரு சில கிராமத்தில் தான் வந்து எங்கேயாச்சும் ஒரு மூலையில் தான் வந்து நாட்டு கம்பு வந்து பயிரிடுறாங்க. மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ன்ற பேரில் அந்த மொட்டை கம்பு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து நம்மளோட உணவுப் பொருளில் வந்து சேராது. ஏன்னா அது விலங்குகளுக்கான வந்து உணவுப் பொருளாக தான் இருக்கும். ஆடு, மாடு, கோழி, பன்னிகளுக்காக மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்மளால் வந்து அது கண்டிப்பாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் நம்மளோட உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிடும். நம்மளோட பாரம்பரிய பயிர் தாத்தா காலத்துலேருந்து பயிரிட்ட பயிர் தான் வந்து நாட்டு கம்பு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ், கஞ்சி, கம்பம் சாதம் எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க. விவசாயிகள் முடிஞ்ச அளவு எல்லாமே நாட்டு கம்பு வந்து பயன்படுத்துங்க. ஹைப்ரிட் வந்து விட்டுடுங்கன்னு நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பாரம்பரிய பயிரை வந்து மேலே எடுத்துகிட்டு வாங்க, பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.